ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். எல்லாம் சொல்லிட்டே வருவேன், நீங்கள் அப்படி குறிச்சிட்டே வரணும். என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம், ஆகா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். இந்த வேத பகுதியெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வர்றதை நீங்க பார்க்க முடியும். மகிமை என்கிற ஒரு வார்த்தையை, க்ளோரி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மகிமை என்ன சொல்லுங்க? மகிமை என்று சொல்லப்படுகிறார். எல்லா இடத்துல நான் சொன்ன எல்லா இடத்துலையும் இந்த மகிமையை நீங்க பார்க்க முடியும். உன்னில் நான் மகிமைப்படுவேன் அப்படின்ற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் அந்த மகிமை ஓரியன்டாவே இந்த வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்பதாக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்கள் காணும். கர்த்தருடைய இரட்சிப்பை சகல ஜனங்களும் பார்ப்பார்கள் ஏகமாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியில வெளிப்படுகிறதற்கு ஏறக்குறைய 850 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், செபுலோன் நாடும் நப்தலி நாடும் இடுக்கமா ஈனப்படுத்தின நாட்களில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. அது கடற்கரையோரங்களிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் பிற்காலத்தில் புறஜாதியான கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதும், யோவான் 2:10 வாசித்தா கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல இயேசு முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறார். எதை புறஜாதியான கலிலேயான்னு சொன்னாரோ அந்த கலிலேயாவை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி 850 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசு இந்த பூமியில வெளிப்பட்ட போது அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்க போஸ்டர்ல மேல போட்டிருக்கிற வேத வசனம், அந்த வார்த்தையின்படி இயேசு அந்த புறஜாதியான கலிலேயாவில் கால் வைத்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்ததை நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். அப்படியானா இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய மகிமை வெளிப்பட போகிறது. அந்த மகிமைக்காகத்தான் தேவன் நம்மளெல்லாம் ப்ரிப்பேர் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சபை அதுக்கு தான் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த மகிமையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பைபிள்ல மொத்தம் 7 விதமான மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை விதமான மகிமை? 7 kind of glory. ஒன்று ஷெகினா என்பது ஒரு மகிமை. என்னது? ஷெகினா. நான் சொல்ல இந்த இதை மாத்திரம் திருப்பி சொல்லுங்க. ஷெகினா அப்படிங்கிறது ஒரு மகிமை. ஆமென். தோக்ஸா அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. எழுதிக்கோங்க, தோக்ஸா. ஆமா, தோக்ஸா அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. தெஹ்லிப் அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. சொல்லுங்க, தெஹ்லிப் அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. தலித் அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. சொல்லுங்க, தலித் அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. ரேடியேஷன், முகப்பிரகாசம் அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. கவோட், கபோத்னு சொல்லலாம், கவோட்னு சொல்லலாம். அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. கபோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது இன்னொரு மகிமை. சொல்லுங்க, ஷெகினா, தோக்ஸா, தஹ்லீப், தலீத், ரேடியேஷன், கபோத். இன்னும் ஒரே ஒரு மகிமை இருக்கு. என்ன? அது என்ன மகிமைன்னா, இந்த ஷெகினாங்கிறது மகிமை சபையில டோட்டலா கிரியை செய்கிற ஒரு மகிமை. சரியா? ரேடியேஷன், முகப்பிரகாசம் என்கிறது மகிமை. மோசே மலையிலிருந்து வந்தபோது அவன் முகத்தை பார்க்க கூடாது இருந்தது, அது ஒரு மகிமை. தஹ்லீப் அப்படிங்கிறது
பரிசுத்த ஸ்தலத்துல கிரியை செய்கிற மகிமை. தலித் அப்படிங்கிறது என்னன்னா, வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்துல கிரியை செய்கிறது. இயேசு தலித்தாகுமி அப்படின்னு சொன்னாரா? தலித்தாகுமி அப்படின்னா அதை பொதிந்து வைத்து உள்ள அடக்கம் பண்ணும்போது தலித்தாகுமின்றார், வல்லமை வெளிப்படுது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா. சவுலின் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தாவீது வெட்டினார். அந்த வஸ்திரத்தின் ஓரத்துல தொங்குறது தான் தலித் அப்படிங்கிறது ஒரு மகிமை. ஓகே, கபோத் அப்படிங்கிறது ஒரு மகிமை. கவோட்னு சொல்லலாம், KVODE, கவோட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கபோத் அப்படி சொல்லலாம். இது எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பட்டிக்கிட்ட இந்த மகிமை கிரியை செய்யும். இந்த வல்லமை வெளிப்படும். இந்த வல்லமை அது ஒரு மனுஷன் போனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வல்லமை அவனை தூக்கி எறிகிறது தான் இந்த மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமை தான் அந்த கவோட் அப்படிங்கிற ஒரு மகிமை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, தோக்ஸா அப்படின்னு சொன்னா இது ஆராதிக்கும் போது நடக்கிற ஒரு மகிமை. ஆமென். சொகுசா அப்படிங்கிறது தான் இன்னொரு மகிமை. என்னது? சொகுசா. எசேக்கியேல் 1:4 இருக்கு, the glory of yellow அப்படின்னு இருக்கு. ஷெகினா the glory of white அப்படின்னு இருக்கு. இப்போ 7 விதமான மகிமை ஹோல் சர்ச்சில் ஆண்டவர் அப்பப்ப தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கிரியை செய்கிற ஒரு காலம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலோ பிந்தின ஆலயத்தின் மகிமை அப்படி பெருசா இருக்குப்பா. நீங்க முந்தி ஆராதித்த இடத்தை விட இங்க ஆராதிக்கிற இந்த இடத்தினுடைய மகிமை அதை விட பெருசா இருக்க போகிறது. நல்லா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு மகிமையா நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா அதுக்கு டைம் போயிடும். ஒரே ஒரு காரியத்தை நான் வேகமா சொல்ல போகிறேன். ஓகே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல வாசித்தா, அங்கே பினகாசனுடைய மனைவி ஒரு காரியம் சொல்லுகிறாள். பிள்ளை பேரு நேரத்தில் உடன்படிக்கை பட்டி இஸ்ரவேலை விட்டு பிடிபட்டு வெளியே போன போது இக்கபோத் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். என்ன போத்? இக்கபோத். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த மகிமை உள்ள வரணும். இக்கபோத். நான் கடைசியா ஒரு மகிமை சொன்னல, கபோத் அப்படின்னு ஒன்று சொன்னல. இக்கபோத் அப்படின்னா மகிமை விலகிட்டுன்னு அர்த்தம். இக்கபோத் அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு. அப்ப கபோத், கபோத் தான் இக்கபோத்தா மாறிட்டு. இருந்த மகிமை உடன்படிக்கப்பட்டு போன உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிரியை செய்த தூக்கி எறியக்கூடிய அந்த வல்லமை, ஒரு பெரிய காரியம் நடக்குது இஸ்ரவேலில். என்ன நடக்கிறது? ஏழி ஒரு பெரிய ஆசாரியன் பிடரி முறிந்து மரிக்கிறான். ஓப்னி பினகாஸ் 2 பேரும் யுத்தத்தில் மரிக்கிறார்கள். முதலாவது 4000 இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் விழுகிறார்கள். அதற்கப்புறம் 40,000 பேர் யுத்தத்தில் விழுகிறார்கள். அதற்கு பின்பாக பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போகிறார்கள். இவ்வளவு சம்பவம் நடந்த உடனே முதல் 4-5 சம்பவம் நடந்த போது பினகாசின் மனைவி கொஞ்சம் கூட அசையல. ஆனா உடன்படிக்கை பெட்டி போய்விட்டது என்று சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு பெரிய அசைவு வந்து சொல்லுகிறார், இக்கபோத். ஆனா சபையில் இன்னைக்கு கிரியை செய்ய வேண்டிய இந்த கடைசி கால எழுப்புதல்ல கிரியை செய்ய வேண்டிய மகிமை கபோத்தின் மகிமை. அதுதான் இந்த கடைசி கால எழுப்புதலில் சபையில இந்த 2வது நம்முடைய ஆலயத்தில் தேவன் கிரியை செய்ய விரும்புகிற ஒரு பெரிய விளையற பெற்ற மகிமை. அது கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் வைத்திருக்கிறார். இந்த மகிமை செய்கிற 7 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 kind of blessing. 7 ஆசீர்வாதம், 7 அற்புதம் இந்த கபோத்தினாலே நடக்கும். 1, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய
32ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் 36ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தேவன் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் செங்கடலை பிளந்ததற்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரத்துக்காக தவித்து நின்ற போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார். விடிய காலத்தில் நீங்கள் கூடாரத்தை விட்டு எழும்பி உங்கள் கையை நீட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஓமர் அளவு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வீதம், உங்கள் தலைவர்களுக்கு வீதம் நீங்கள் அதை எடுத்து சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாய் எடுக்கிறவனுக்கு அதிகமாய் இருக்காது, குறைவாய் எடுத்தவனுக்கு அது குறைவும் படாது. அதிகமா எடுத்தாலும் அதிகமா இருக்க போறது இல்ல, குறைவா இருந்தாலும் அது குறைவுபட போகிறது இல்ல, திருப்தியா இருக்கும். நீங்க சேர்த்து வைக்காதபடி, அடுத்த நாளுக்கு சேர்த்து வைக்காதபடி, அண்ணன்ன பாடு அண்ணன்னைக்கு போதும் என்று நீங்கள் இந்த மன்னாவை தேனிட்ட பணியாரம் போல இருக்கிற தேவதூதர்கள் சாப்பிடுகிற இந்த மன்னாவை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி ஒரு பெரிய ஆலோசனை கொடுத்திருந்தார். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் அடுத்த நாளுக்கும் சேர்த்து சில ஜனங்கள் எடுத்து வைத்த போது அப்படி விளையேற பெற்ற தேனிட்டு போன பணியாரம் போல இருந்த அந்த மன்னா அடுத்த நாள் நாரி கெட்டு போனது. ஆனா 32ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சா அதே மன்னாவை ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற சந்ததிகள் பார்க்கும்படிக்கு அதை ஒரு பொற்பாத்திரத்தில் எடுத்து அதை நீ உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு நீ அதை ஆயத்தப்படுத்து என்று சொன்னபோது வேதவசனம் சொல்லுகிறது, 250 வருஷம் கழிச்சு இந்த உடன்படிக்கை பெட்டியை திறந்து அந்த பொற்பாத்திரத்தில் உள்ள மன்னாவை பார்த்தபோது மன்னா கெட்டு போகவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கபோத்தின் மகிமை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை என்னைக்கோ கெட்டு போயிருக்கும், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை என்னைக்கோ நாரி போயிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை நாற்றம் எடுக்காமல் வைத்திருக்குமானால் அதுதான் கபோத்தின் மகிமை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாராமல் பண்ணுவார். தேவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனை கேட்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஒரு குடும்பத்திலேயோ, ஒரு குடும்ப தலைவனுக்கோ, ஒரு தேசத்துக்கோ, தேச தலைவனுக்கோ, ஒரு பட்டணத்துக்கோ, ஒரு பட்டணத்தின் தலைவனுக்கோ, ஒரு ராஜாவுக்கோ ஆலோசனை ஒரு சபைக்கோ வருமானால் அந்த ஆலோசனையை கேட்டு நடக்கும் போது நம்ம வாழ்க்கை நாராது. இன்னைக்கு வரைக்கும் நாற்றம் எடுக்காமல் வைக்குமானால் இதுதான் கபோத்தின் மகிமை. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மறைமுகமான ஒரு பகுதி இருக்கும், யாருக்கும் சொல்லாத ஒரு பகுதி. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறே புதிதாக்கும் தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின்னா வந்திட அர்ப்பணிக்கிறேன். கபோ என்னை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 4 8 வசனத்தை வாசித்து பாருங்க. கோத்திரத்துக்கு ஒருவனாய் கோத்திரத்துக்கு ஒரு கோலை தெரிந்து கொண்டு, லேவி கோத்திரத்துக்கு ஆரோன் கோலை தெரிந்து கொண்டு, எல்லா ஜனங்களும் ஆசாரியர்களுக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது அப்பொழுது கோத்திரத்துக்கு ஒரு கோலை வாங்கி அது சாட்சியின் பெட்டிக்கு பக்கத்தில் வைத்த போது வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு இரவுல ஒரு 6 மணி நேரத்தில் ஆரோனுடைய கோல் தளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, பலனினால் நிரப்பி முறுமுறுப்பை அடக்கி அடையாளப்படுத்தியது. நான் இப்படி சொல்லுவேன், யார கர்த்தருக்கு எழுப்புதலுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, தெரிந்தெடுத்த ஆளுக்கு முதல்ல வர்ற ரிவார்டு என்ன தெரியுமா? எதிர்ப்பு. இதுக்கு நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ரிவைவலுக்கு, எழுப்புதலுக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா பயன்படுத்துற ஒரு பாத்திரம் அப்படின்னு
பிக்ஸ் பண்ணி இருக்கிறாருன்னா வர்றது எதிர்ப்பாதான் இருக்கும், வர்றது முறுமுறுப்பாதான் இருக்கும். ஆரோனுக்கு விரோதமான முறுமுறுப்பு சபைக்குள்ள ஏற்பட்ட போது, ஆனால் உடன்படிக்கை பெட்டி சாட்சியின் பெட்டிக்கு பக்கத்துல இந்த கோலை வைத்த போது ஒரு இரவுல அது பூத்து காய்த்து பலனினால் நிரப்பி அடையாளப்படுத்தி முறுமுறுப்பை அடைக்குமானா, கபோத்தின் மகிமை என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்பு அடக்கும், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவின் வல்லமை அடக்கும். இன்னைக்கு உங்களை அடையாளப்படுத்துகிறது பிரைட் லைட் மினிஸ்ட்ரி. கையை தட்டி ஆமென். மூன்றாவது, இந்த கபோத்தின் மகிமை என்ன செய்யும்? 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனத்தில் வாசித்து பாருங்க. இக்கபோத்து என்று கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு என்று சொன்னபோது, பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். பிடித்துக் கொண்டு அங்கே தாகோனுக்கு முன்பாக பெட்டி வைக்கப்படுகிறது. அன்றைக்கு இரவிலே அடுத்த நாள் தாகோன் தலை வேற, கை வேற, கால் வேற, முண்டை வேற, எல்லாம் ஒட்டஞ்சு சின்ன பின்னமா மாறியது. கபோத்தின் மகிமை என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சத்துருவின் வல்லமை, அந்தகார வல்லமை, தலை வேற, கை வேற, கால் வேற, முண்டமா மாறுகிற காலம்தான் இந்த கபோத்தின் மகிமை. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகிறது. அல்லேலூயா. நியாயத்தில் எழும்புகிற நாவை தேவன் குற்றப்படுத்தி போடுவா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கபோத்தின் மகிமை உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊழியத்துக்கு, உங்க வியாபாரத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எழும்பி நிற்கிற தாகோ விழுகிறது. ஆமென். கபோத். நாலாவது ஆசீர்வாதம், கபோத்தின் ஆசீர்வாதம். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அங்கே பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் அளவும் இருந்தது. நியர்லி 90 டேஸ், 90 நாள் அவன் வீட்டில் இருந்தது. 1 வருஷம் நடக்க வேண்டிய ப்ராசஸ். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், 1 வருஷம் அங்கே ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை நல்ல திருப்தியா நடத்தினார். 1 வருஷம் நடந்து பிரயாசப்பட்டு செய்த எல்லா பலனை ஒரு 90 நாள்ல ஷார்ட் பீரியட்ல கொடுப்பார்னா அதுதான் கபோத்தின் மகிமை. கபோத்தின் மகிமை என்ன தெரியுமா? நீண்ட நாள் நடக்க வேண்டியதெல்லாம் இனி எழுப்புதல் காலத்துல ஷார்ட் டைம்ல நடக்கும். பல 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 தேவ மனிதர்கள், பல பரிசுத்தவான்கள் பல வருஷம் பிரயாசப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா? பல வருஷம் உழைச்சிருப்பாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் தான் 10,000, 5,000, ஆமென் ஆமென், 80,000, 1 லட்சம் விசுவாசி வந்திருப்பாங்க. ஆனா இது எழுப்புதல் காலம், கபோத்தின் மகிமை. அவங்க பல வருஷம் பிரயாசப்பட்டாங்க, ஆனா ஷார்ட் டைம் பீரியட். இனி அவ்வளவுதான். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒரே நன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பிரயாசப்படாதவனும் அறுப்பின் காலத்தை சுதந்தரிக்கிற வருஷம், தானாய் விளைஞ்சதை பெற்றுக் கொள்ளுகிற வருஷம். கையை தட்டி ஹல்லேலூயா. 5. ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அது அறுப்பின் காலமா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரிகள் யோர்தானிலே கால் வைத்த மாத்திரத்தில் யோர்தான் ஒரு குவியலாய் நின்று அறுப்பின் காலத்தை சுதந்தரித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரச்சனையை பிரிக்கிறது தான் கபோத்தின் மகிமை. உங்களுக்கு தடையா நிற்கிற என்னென்ன பிரச்சனையோ கர்த்தர் இந்த வருஷம் பிரிப்பார். அதுதான் கபோத்தின் மகிமை. யோசுவா 6ஆம் அதிகாரம் எரிகோ நின்றது. அது தடைகளை தகர்த்தெறிகிற மகிமை. பெரிய தடையா இருக்கலாம், பெரிய எரிகோவா இருக்கலாம். என்னென்ன தடையா இருந்தாலும் 6 நாள் சுற்றினார்கள், 7வது நாள் 7 முறை சுற்றினார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஆசாரிகள் சுற்றி முடிக்கும் போது எரிகோ ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன போது அது விழுந்தது. கபோத்தின் மகிமை தடைகளை தகர்த்தெறிகிறது, பிரச்சனையை பிரிக்கிற மகிமை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணு
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டபோது கேருபீன்களும் சேராபீன்களும் சட்டைகளை அடித்துக் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு பாதத்தை மூடிக்கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாதபடி முழங்குகிற சத்தத்தை கேட்டபோது ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த தேசத்துக்கு ஐயோ, அந்த ராஜ்யத்துக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் கடைசியில பார்த்தா அந்த இடத்துல சேருபீன்களும் கேராபீன்களையும் பார்த்தபோது எனக்கு தனக்குத்தானே ஐயோ, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னபோது தேவாலயத்தின் நிலைக்கால் அசைந்தது. அது புகை காடாய் மாறியது. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா? இதோ அடியேன் போகிறேன். சம்பவம் நடக்கு. என்ன நடக்கும் தெரியுமா? கபோத்தின் மகிமை தான் ஒரு மனுஷனை உணர்வுள்ளவன் ஆக்கும். என்ன ஆக்கும்? யாருன்னு உங்களை காட்டும், வேற எதுவும் காட்டாது. கபோத்தின் மகிமை நாத்தத்தை மாற்றும். கபோத்தின் மகிமை நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் நடக்க வேண்டியதை ஷார்ட் டைம்ல நடக்கும். கபோத்தின் மகிமை பிரச்சனையை பிரிக்கும், தடையை தகர்த்தெறியும், தாகோனை விழப்பண்ணும், அல்லேலூயா, முறுமுறுப்பை அடக்கும், உணர்வுள்ளவனா மாற்றும். அல்லேலூயா. என் முழுமையும் அது உமக்கு தான் தேவனே, எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறே படைக்கிறே, புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே, என்னையே தருகிறே, உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறே. அல்லேலூயா. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட பணிக்கின்றேன். தேவனே என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன்